ஹலோ கீதா. ஹலோ, நான் வரட்டுமா? யாருக்கு மருந்து? அப்பாவுக்கு. வரட்டுமா? அப்பாவுக்கு என்ன? ஃப்ளைட் ஆஃப் ஃபீவர். நான் வரேன். ஃப்ளைட் ஃபீவர் தானே, சரியா போயிடும். நான் வரேன். கீதா, நான் வேணா அப்பா வந்து அந்த மாதிரி தெரியுமா? சில்லறை வாங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுமே, என்கிட்ட கொடுத்துருங்க, கொடுத்துறேன். இந்தாங்க. ஆமா, எதுக்கு இந்த மருந்து? ஹார்ட் டிசீஸ் ஆகுறது. யாருக்கு? பிரிஸ்கிரிப்ஷன்ல கீதான்னு போட்டுருந்துச்சு. கீதாவா? கீதா, என்ன மீது வாங்காம வந்துட்டேன்? கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா மருந்து சாப்பிட்டு பாரு. எங்க இருக்காரு? உள்ளதானே இருக்காரு. தூங்கி இருப்பாரு. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. பசு கிண்டலா இருக்குல்ல? இந்த மருந்துல எனக்கு தான். எப்ப நிக்கலான்னு காத்துட்டு இருக்கிற இந்த இதயத்தை ஓட வைக்கத்தான். கீதா, இது ஏன் என்கிட்ட கொடுங்க? நீ சொல்லல. பசு எனக்கா யாரும் பரிதாபப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் என்னால சந்தோஷப்படணும், அதனாலதான் சொல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னபடி எனக்காக நீங்க பரிதாபப்படுறீங்க. இதைத்தான் நான் விரும்பல. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு கீதா, சொல்லு. இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா. யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும். இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும். சரி சரி, ஒரு தப்பு நடந்து போச்சுடா. படத்தா சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் 1000 பணம் கேட்டான். ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். இப்ப இல்லங்கறான்டா. உனக்கு எது 1000 ரூபாய்? கீதாட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அதுவும் அப்பா உள்ள சொல்லி போய் சொல்லிடா. எது போய் சொல்லி வாங்கி கொடுத்தே? அரஞ்சனா. ஏய், எங்கடா இருக்க அந்த ப்ரொடியூசர்? வாடா வாடா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட் 4 ஃபைட். நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா? சேச்சா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ, தங்கமான மனுஷன். இதே காலை பிடிச்சு இருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறது? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா சார். பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன் சார். ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்தாங்க பணம். எங்க இருந்துடா போன் வந்துச்சு? தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகண்டா நீ. ஏய், ஓ லிஸ்ட். தத்தி வா. ஏய், இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. ஏய் தத்தி, காலகாலத்துல வீடு போயிச்சாரு. நடந்ததெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருக்கீதா. தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம். நீங்க இவ்வளவு மட்டமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும்.
கொஞ்ச நாள் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னோட வலையில கழட்டி தந்தேன். ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான அர்த்தம் தெரியும். இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதா உங்களை ஏமாத்தணும்னு நான் அது செய்யல. நடிக்க சான்ஸ் கிடைக்கிற ஒரு வெறியில தான் அப்படி நடந்துகிட்டேன். கிராமத்துல வயல் வரப்புல மாடு மேய்க்கிற சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நடிச்சு காட்டுவேன். சிவா சிவான்னு என்ன எல்லாரும் கூப்பிடுறப்ப என் காதுல சிவாஜி சிவாஜின்னு விழும். நடிகன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் இதை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாது. ஒரு வெகுளுக்கு இதாடா. சரி சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. காஃபி சாப்பிட்டு போலாம். ரோஷமா சும்மா சாப்பிடுறா. ஊர்ல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு. உள்ளார உட்கார வச்சிருக்கேன். மாமா வந்திருக்காரு. எப்ப வந்தாரு? காலையில தான். காலையிலே? எப்ப மாமா வந்தீங்க? சௌக்கியமா இருக்கு மாமா. நீங்க? நான் உனக்கு என்னடா மாமா இருக்கான மாமனுக்கு பொண்ணு ஒண்ணு இருக்கா கல்யாணம் கட்டிக்கிட்டு குடியும் கொடுத்தலமா பொண்ணு இல்லாம இந்த வட்டாரத்துல வந்து கூத்தாடி அவனும் சுத்திக்கிட்டு இருக்கா. ஏன்டா உனக்கு இந்த தலைவிதி? தலைவிதியில மாமா, நடிகன் ஆகணுங்கிறது என்னுடைய பிறவி லட்சியம். ஆமாடா, உன் லட்சியம் தான் பாலாவே தெரியுத. துணி இல்லாம பொம்மநாட்டிக பணத்தை ஒட்டி வச்சிருக்க. ஒரு அடியை கூட துணிவா காசு இல்லை போல இருக்கு. இதை பாரு, உன் பொருளை விட்டா கெட்டு குட்டி சோறு ஆயிடுவா. இல்ல இல்ல இந்த சோறுபாடு ஆயிடுவா. காணல லாபத்துக்கு வரேன் மாமா. ஆனா இப்ப இல்ல. சிவா ஒரு பெரிய நடிகன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவோம் மாமா. நீ உருப்ப மாட்டேன். இங்க இருந்து உன்னை எழுதிதான் போவேன். என் சொல் படிக்கல நாளைக்கு காசு ஆக மாட்டேன். என்னுடைய லட்சியங்களை பணத்துக்காக நான் வைக்க தயாரா இல்ல. பணம், பசி, தூக்கம், உறவு இதெல்லாம் ஒரு உண்மையான கலைஞனை ஆடு மாடு கோழி வளர்க்கணும் மாத்த முடியாது மாமா. என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? ஒருத்தனையும் காணா. இன்னும் நேரத்துல வந்துருவாங்க. நான் கோவிலுக்கு போறேன். போயிட்டு வாங்க. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, நீங்களும் வாங்கல. நானா? எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம். ஏன் அப்படி? எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல. என்ன இருந்தாலும் நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கறத நம்புறீங்க இல்லையா? நிச்சயமா. நமக்கு மேல வானம் இருக்கு, இடி இடிக்குது, மழை பெய்யுது. சீரியஸா பேசினா கிண்டலா? கீதாங்கிறதுனால இதோட விட்டுட்டேன். வேற யாராவது பேசியிருந்தா நான் சாமி ஆடிருப்பேன். அப்படியா? அப்ப என்ன வேற யாராவது நினைச்சு சாமி ஆடுங்க பாக்கலாம். உங்களை வேற யாரோவா என்னால் நினைக்க முடியாது. அப்ப கீதா கூப்பிடுறேன், வாங்க. உள்ள வரீங்களா? இல்ல, நான் இங்கே இருக்கேன். காத்தாவது வரும். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால என்ன, உங்களுக்காகத்தானே காத்துட்டு இருந்தேன். இவ்வளவு சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு இருக்க சாமி எழுப்பணுமா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. மணி அடிச்சு வேண்டுதல சொன்னா அப்படியே நடக்குமா? அப்படியா? நான் மணி அடிக்கிறேன், நீங்க வேண்டிக்கங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்.
உள்ள இருக்கிற சாமிக்காக வேண்டாம், எனக்காக எடுத்துக்கோங்க. ம். என்னடா எங்கடா போயிருந்த? வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. கீதை விட்டு போய் இந்த பத்திரிகை கொடுத்துட்டு வந்துருவோமாடா. எங்க பசங்க எல்லாம் காணா? எல்லாம் கல்யாண விஷயமா தான்டா சுத்திட்டு இருக்காங்க. அப்படியா? உருப்படியா வேலை செய்யறாங்க போல இருக்க. நிறைய வேலை இருக்கு இல்லையா? இந்த பாரு, யாருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறியோ இல்லையோ, உங்க ஆபீஸ் கிளர்க்கு பஞ்சமுக்கு வைக்க மறந்துடாத. கடைசி நேரத்துல காலவாரி விட்டுற போறாரா? சே அவர் அப்படி பண்ணுவாராடா, நல்ல தங்கமானவர். ரொம்ப அப்புறம் சிக்கலாயிடும். கீதா, நான் புறப்படுறோமா? கதவை சாத்திக்க. வாங்க தம்பி, உட்காருங்க. நான் அவசரமா ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான வேலை. நல்ல வேலை, நாங்க சரியான நேரத்துல வந்தோம். இந்தாங்க பத்திரிகை. என்னால இந்த கல்யாணத்துக்கு இருக்க முடியாது, ஆனா நான் எங்க இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் மீனாவுக்கு உண்டு. இந்த அம்மா அம்மா நான் புறப்படுறேம்மா. தம்பி சேகர், நான் புறப்படுறேன். சரிங்க. தம்பி வாசு, ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா நடக்குது. வாசு, நான் ஊருக்கு போறதே கீதாவுடைய ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு செய்யத்தான். அதனாலதான் மீனாவுடைய கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது. அதனால என்ன சார், நீங்க போயிட்டு வாங்க, ஒண்ணும் பயப்படாதுங்க. நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏதோப்பா, அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு சோகத்திலையும் சில நேரம் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. கீதா வந்து கல்யாணத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. உனக்கு தெரியும், அவளை பத்திரமா பாத்துங்க. போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். வரட்டாப்பா? வரேன் தம்பி. இன்விடேஷன் ரொம்ப டீசெண்டா சிம்பிளா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட என் கல்யாணத்துக்கு இப்படித்தான் அடிக்க போறேன். நான் மீனா கல்யாணத்துக்கு ஒரு புடவை பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் துணி கடைக்கு வரீங்களா? நானா? எனக்கு புடவை செலக்ஷன் தெரியாதுங்க. பொய் சொல்றான், அவன் நல்லா செலக்ட் பண்ணுவான். அவன் எதை செலக்ட் பண்ணாலும் அது நல்லாவே இருக்கும். எங்க அம்மா எனக்காக விட்டு போன தாலிய நான் மீனாவுக்காக தரேன். நீங்க எடுத்துட்டு போறீங்களா, இல்ல நானே கொண்டு வந்து மீனா கிட்ட தட்டுமா? இது எப்படி இருக்கு? வேண்டாம். இது நல்லா இல்ல. இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. இதே பேக் பண்ணிடுங்க. பாத்தீங்களா, ஒரே செலக்ஷன். இது மாதிரி யாருக்கு தோணும்னா? அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சது சொன்னேன். எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு காட்டன் துணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. பிடிக்கலன்ற. நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்களேன். சொல்லிடுவேன். சொல்லுங்க. எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது வேணுங்களாம்மா? ஒயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேஸ்ட் கீதா. பரவாயில்ல, பில் பே பண்ணிடுங்க.
கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். உண்மையிலேயே கல்யாணம்ன்றது எவ்வளவு தேவையான மகிழ்ச்சியான விஷயம். மனைவின்னு ஒருத்தி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல? என்ன நான் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன், ஒண்ணுமே பேசாம வர்றீங்க? உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க? இது என்னடா பெரிய காமெடி? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, வாங்க வாங்க வாங்க. ஆமா கண்ணு. நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேனாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிருச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் சந்தோஷமா இல்ல? நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கிழவனா இருப்பான். பெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? டேய், என்ன ஏன்டா வாருங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். பெரிய ஆள்டாவ கேப் கிடைச்சுன்னு உட்காந்துட்டான் பாரு. தலை 60 கல்யாணம் தான் நடக்கணும் கிண்டல் பண்ணல, பயந்துட்டான் போல இருக்கு. என்னாலதான் நான் சேகர் இந்த முடிவுக்கு வந்திருக்கான். 60 வயசுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு கேட்டேன்ல, யோசிச்சிருக்கான், முடிவு எடுத்துட்டான். மாப்பிள கொஞ்சம் நிமிந்து பாருங்க, என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க? என்ன வாசு, சொந்தக்கார ஆயிட்டீங்க? என்னமோ எங்களெல்லாம் மறக்காம இருந்தா சரி.